டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? எப்ப போற மனுஷனை ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சுட்டேன். எங்க டிக்கெட் மேல கை வச்சுமா? எது சிங்கமா? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? 2 நாளா ஒட்டுமொத்த இன்டர்நெட்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஆப்ராம்ஸ்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட மெயின் பேட்டில் டேங்கான M1A1 ஆப்ராம்ஸ் டேங்க் அழிக்கப்பட்டதை பற்றி ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் இருந்து லெப்பர்ட் என்ன எல்லாம் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிச்சான்னு தெரியல. நேற்று ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெர்மனியோட இந்த லெப்பர்ட் டேங்கை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அமெரிக்காவால் உக்ரைனுக்கு சப்ளை பண்ணப்பட்டதில் 3% ஆஃப் ஒட்டுமொத்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸ் மற்ற ஆர்மர்டு வெஹிக்கிள்னு சொல்லிட்டு இந்த ஆவ்தீவிகா ரீஜனை ஒட்டி ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்க மற்ற வில்லேஜஸ்லேருந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. லெப்பர்ட் டேங்க்ஸும் இதில் ரஷ்யா கிட்ட சிக்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சமீப காலமாக ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தோன்னா ரொம்பவே தெளிவாக தெரியும். ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட் இந்த ஆவ்தீவிகா ரீஜனோட நிற்கல, அதையும் தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆவ்தீவிகாவுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த 2 முக்கியமான சிட்டியை இப்போ ரஷ்யா பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 90% மேலே அந்த ஒட்டுமொத்த சிட்டியை விட்டு உக்ரைனியன் ட்ரூப்ஸ் இப்போ பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எல்லாத்துக்கு மேலே சினிமாவில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு உளவாளி யாருன்னே தெரியாமல் அவரோட அடையாளத்தை மொத்தமாக மறைச்சிக்கிட்டு எதிராளியோட கூட்டத்துக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க எல்லா தகவல்களையும் வெளியில் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த இடத்த ஒட்டுமொத்தமாக அழிக்கிற மாதிரி. அதே சம்பவத்தை ரஷ்யாவோட வேக்னர் குரூப்பை சேர்ந்த ஒரு முன்னாள் வேக்னர் சோல்ஜர் இப்போ உக்ரைனுக்கு எதிராக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் பண்ண இந்த வேலையால் 200க்கும் அதிகமான உக்ரைன் சோல்ஜர்ஸை ஒரே நாளில் உக்ரைன் இழந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். முதல் விஷயமா நம்ம பார்க்க போகிறது மால்டோவா தான். ஒரு நிமிஷம் இரு. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் தானே இப்போ போர் போயிட்டு இருக்கு. அப்போ அதிகமான அப்டேட் அவங்கள பற்றி தானே வரணும். ஏன் எடுத்தது இந்த மால்டோவை பற்றி பேசுகிறேன்னா, இந்த மால்டோவாவில் டிரான்ஸ்னிஸ்டீரியான்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா உக்ரைனுக்கும் மால்டோவாவுக்கும் நடுவில் இருக்க ப்ரோ ரஷ்யன்ஸ் அதிகமாக இருக்க பகுதி. ரஷ்யா இதை ஒரு இண்டிபெண்டன்ட் பகுதியாக ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 2,20,000 எத்னிக் ரஷ்யன் குரூப்ஸை சேர்ந்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவானவங்க. இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மால்டோவுக்கும் இவங்களுக்கும் நடுவில் எக்கச்சக்க பிரச்சனை ஏற்கனவே போயிட்டு இருந்துச்சு. இப்போது இவங்களை ஒடுக்கணும், ஏற்கனவே ரஷ்யா கிட்டேருந்து இவங்களுக்கு உதவிகள் இல்லீகல் ஆர்ம்ஸ் சப்ளைஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மால்டோவா இவங்களுக்கு எதிரான நிறைய பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த எக்கனாமிக்கல் பிளாக்கேடு, அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதார ரீதியான உதவிகளோ இல்லை எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு பெரிய பிளாக்கேடை போட்டாங்க. இப்போ அங்கே இருக்க முக்கியமான அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்டாக ரஷ்யாவோட ஹெல்ப்பை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா எங்களை காப்பாற்றணும், இந்த மாதிரி இந்த எக்கனாமிக் பிளாக்கேட்லேருந்து எங்களை ரஷ்யா வெளியில் கொண்டு வரணும். இதுக்காக ரஷ்யா அவங்களோட படைகளையே உள்ள அனுப்பிச்சாலும் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் மால்டோவா அடுத்த கட்டமாக ஒரு பயத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா உக்ரைனை ரஷ்யா ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததாக அவங்களோட கவனம் இந்த மால்டோவா பக்கம் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த பக்கம் ரொமேனியாவுக்கும் இந்த பக்கம் உக்ரைனுக்கு நடுவில் ஒரு சாண்ட்விச் செய்யப்பட்ட கண்ட்ரின்னு சொல்லலாம். ஏற்கனவே அங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸால் இன்னமும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது மால்டோவாவுக்கு பெரிய சிக்கலை போய் முடியுன்றது அந்த நாட்டோட அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஆரம்பத்திலேயே இங்க இருக்க ப்ரோ ரஷ்யன்ஸை வளரக்கூடாது, இங்க இருக்க எத்னிக் ரஷ்யன்ஸை ஒரு அளவுக்கு மேல வெளியில தெரிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை எவ்வளோ அடக்கிறதுக்காக இந்த மால்டோவா அரசாங்கம் முயற்சி பண்றாங்க. ஆனால் அது எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்காம போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை மட்டும் கூடிய சீக்கிரத்தில் சரியாகாம இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா எப்படி டொனஸ்க் ரீஜனில் இருக்க ரஷ்யன்ஸை காப்பாற்றுறதுக்காக இந்த டோன்பாஸ் ரீஜனை ஒட்டுமொத்தமாக ஒரு தனி பிராந்தியமாக அறிவிச்சு ரஷ்யா அவங்களோட ட்ரூப்ஸை உள்ள அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி இந்த மால்டோவாவில் இருக்க டிரான்ஸ்னிஸ்டீரியாவுக்குள்ளேயும் சோல்ஜர்ஸை ஏன் ரஷ்யாவோட படைகளை பெரும்பாலும் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த பிரான்ஸ் பற்றின அப்டேட் தான். பிரான்ஸோட பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு உலக அளவில் ஏன் நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம ட்ரூப்ஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரல் எழுந்ததுக்கு அப்புறமா இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரான்ஸ் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. உக்ரைனோட ட்ரூப்ஸை நீங்கள் உள்ள அனுப்பிச்சிங்கன்னா எப்படி நெப்போலியன் ரஷ்யாவை இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யாக்குள்ளே மாவீரனான நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டாரோ
அதை விட அதிகமான இழப்புகள் இப்போ இருக்க பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு ஏற்படும் சொல்லிட்டு. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த ஒரு இன்வேஷன் அப்போ ஒட்டுமொத்த ரஷ்யாவும் கான்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெப்போலியன் அவர்கள் அவரோட படையோட உள்ள போயிட்டு ஒரு 5 மாசத்துக்கு அதிகமான அந்த போர் நடந்துச்சு. கிட்டத்தட்ட மாஸ்கோவோட பெரும்பகுதியை அப்போ நெப்போலியனோட படைகள் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யாவை என்ன ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சானா, உள்ள வரவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்சர்க்கிள் பண்ணி அவங்களுக்கு போகிற சப்ளை ரூட்ஸ் அடிக்கிறது, அவங்களுக்கு உள்ள இருக்க எல்லாரையுமே சுற்றி வளைச்சு ஒரு ட்ராப் செட் பண்ண மாதிரி பண்ணி ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸையும் உள்ள சிக்க வச்சுட்டாங்க. அங்கே இறந்தவங்கள பாதி பேர் போரிட்டு இறந்திருந்தாலும் மீதி பேர் சரியான உணவு கிடைக்காம பசி பஞ்சம் பட்டினின்னு சொல்லிட்டு அத்தனை சோல்ஜர்ஸை அப்போ நெப்போலியன் படையிலிருந்து நெப்போலியன் இழந்தாரு. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை திரும்ப பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு பிரான்ஸ்க்கு டைரக்டா ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ரஷ்யா நாடு முழுக்க அவங்களோட இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ரீலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட விஷுவல்ஸ் எல்லாமே இப்போ வெளியாகி ஏன் இந்த மாதிரி ரஷ்யா திடீர்னு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியை உலகம் முழுக்க ஏற்படுத்திருக்கு. ஏற்கனவே புதின் அவர்கள் நிறைய வார்னிங் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு கொடுத்திருந்தாரு, உங்களோட சப்ளைஸை நீங்க குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா திடீர்னு நாட்டோட சோல்ஜர்ஸே உக்ரைனுக்குள்ள வருவாங்கன்ற ஒரு பேச்சு எழுந்ததுக்கு அப்புறமா அவங்கள பயமுறுத்துறதுக்காகவும் அவங்க எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக தான் புதின் அவர்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஓரியன்டட் மீடியால நிறைய தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம லெப்பர்ட் தான். நான் முன்ன சொன்ன மாதிரியே சமீபத்தில் M1 ஆப்ரம்ஸ் தான் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரஷ்யா அவங்களோட நார்மலான ஒரு FPV ட்ரோனை வச்சும் RPGயை மட்டுமே வச்சு இந்த M1 ஆப்ரம்ஸ் டேங்கை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்காங்க. அதோட விஷுவல்ஸ் எல்லாமே வெளியாகிருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னால் அந்த விஷுவலை கரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த M1 ஆப்ரம்ஸ் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் அதை பற்றின நியூஸ் வந்தாலோ இல்லை அதை பற்றின வீடியோ சர்க்குலேட் ஆனாலோ அந்த சேனலையும் அந்த பேஜுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடெக்டட் கண்டென்ட்டாக மாற்றிருக்காங்க. ஏன்னா M1 ஆப்ரம்ஸ்ன்றது உலக அளவில் பெரிய பேர் வாங்கின ஒரு பீரங்கி. அப்படிப்பட்ட பீரங்கியை நார்மலான ஒரு ட்ரோனை வச்சு ரஷ்யா அழிச்சிட்டாங்கன்றப்போ அதோட மார்க்கெட் வேல்யூ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கீழே இறங்கிருச்சு. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும், இந்த கண்டென்ட் வந்து மற்றவங்களை பேச விடாமல் பண்ணணுன்றதுக்காகவே அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ரஷ்யா கிட்ட சிக்கியிருக்க இந்த லெப்பர்ட் டேங்கோட எக்ஸாக்ட் மாடலை பார்த்தோன்னா லெப்பர்ட் 2A4னு சொல்லலாம். இதை ரஷ்யா பொவேடான்ற ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்கை நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், வெளியில் ஒரு சில டேமேஜ் இருந்தாலும் இதோட ஹேட்ச் ஆனது மேலே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு. அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம், இதோட சோல்ஜர்ஸ், இது உள்ள இருந்த ஆப்ரேட்டர்ஸ் யாருமே இதை விட்டு வெளியில் வரல. அப்படின்னா ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் அட்டாக்கோ ஒரு RPG அட்டாக்கோ இதை டேமேஜ் பண்ணி உள்ளே இருக்கவங்கள கொன்று இருக்கு. அதனால இவங்களால வெளியில் வர முடியாமல் எல்லாருமே உள்ளே மாட்டியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த டேங்க் ஆனது ரஷ்யாவுக்கு கொண்டு போகப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நேற்று ஒரே நாளில் நடந்த தாக்குதலில் மட்டும் கிட்டத்தட்ட உக்ரைனோட இழப்புகள் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கு. உக்ரைன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணப்பட்ட பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோட ஆர்மர்டு பர்சனல் கேரியர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரஷ்யா இப்போ ரஷ்யாவுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க ரயில் நெட்வொர்க் மூலிமா எல்லாத்தையுமே அங்கே கேப்சர் பண்ணப்படுது. இப்போ ஆவ்திவிகா ஃப்ரண்ட்லாம் நிறைய வெஹிக்கிள்ஸை நிறைய டேங்க்ஸை இந்த உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் அபண்டன் பண்ணிட்டு ஓப்பனாக சொன்னால் அப்படியே விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கேப்சர் பண்ணப்படுற எல்லா ஆயுதங்களையுமே ரஷ்யா அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று ஒரு நாளில் மட்டுமே இந்த ஆவ்திவிகா ஃப்ரண்ட்ல, அது இல்லாமல் ஜாப்ரோசிஷா ஃப்ரண்ட்லன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்துல நடந்த தாக்குதலில் மட்டும் உக்ரைன் 230க்கும் அதிகமான சோல்ஜர்ஸை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலாந்தால் தயாரிக்கப்பட்ட கிராப் செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரி சிஸ்டம், 2 D-20 ஹாவிட்சர், ஒரு ராபிரா ஆன்டி டேங்க் கன், அது மட்டும் இல்லாமல் US மேட் M119 டவுட் ஹாவிட்சர், ஒரு MSTA B ஹாவிட்சர், 5 D-30 ஹாவிட்சர், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 7 பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், 4 டேங்க், அந்த 4 டேங்க்ல 1 லெப்பர்ட். இது எல்லாமே ரஷ்யாவால் அழிக்கப்பட்டிருக்கு, பல சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. இது இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு புது தலைவலியை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட போக போக அதோட ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அது அப்படியே புதுசாக அதில் என்ன இருக்கு, இதை எப்படியெல்லாம் நம்ம அழிக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்யா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. இது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்க யூஎஸோட ஒரு சில அஃபிஷியல்ஸ் இப்போ என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எங்க உக்ரைனில் அழிக்கப்பட்டது அமெரிக்காவோட M1 ஆப்ரம்ஸ் டேங்க் இல்லைங்க, இரு அமெரிக்காவோட டேங்க் இல்லைனா அது அமெரிக்கா தயாரிச்சது தானே, அப்போ அமெரிக்காவோடது இல்லைனா வேற யாருன்னு யோசிக்கிறப்ப தான் அதுக்கான விளக்கத்தையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க வரைக்கும் தான் அது அமெரிக்காவோட டேங்க். சரி, அப்போ உக்ரைனுக்கு போயிடுச்சுன்னா அது உக்ரைனோட டேங்க்கு, அது எப்படி நீங்கள் அமெரிக்காவோட டேங்க்னுவீங்க? ஸோ
ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா நீங்க அழிச்சது, அதாவது ரஷ்யா அழிச்சது வந்து அமெரிக்காவோட டேங்க் கிடையாது, அது உக்ரைனோட டேங்க். அமெரிக்கா ஒரு வாருக்கு வந்து அதை நீங்க அழிச்சீங்கன்னா தான் அது அமெரிக்காவோட டேங்க்ன்ற அளவுக்கு ரொம்ப இறங்கி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்ற கதை இந்த ஒரு சினாரியோவுக்கு எக்ஸாக்டா சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்ததா ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஸ்பேஸ் டெக்னாலஜில ஒரு பெரிய ரெவல்யூஷனே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஈரானோட பார்ஸ் 1ங்கிற சேட்டிலைட்டை கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் உயரத்துல ரஷ்யாவோட சேட்டிலைட் கேரியர்ல வச்சு இப்போ லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா சேட்டிலைட் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கப்போ ரஷ்யாவோட உதவி இந்த ஈரானுக்கு இன்னமும் கிடைச்சிருக்கிறது ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துது. ஒன்று, ஈரான் கிட்ட இருந்து ஏதோ ஒரு உதவி ரஷ்யாவுக்கு வந்துட்டு இருக்கு, அதுக்கு நன்றி கடன் படுற விதமாகவும் அதுக்கு பதில் கொடுக்குற விதமாகவும் ரஷ்யா இந்த டெக்னாலஜிஸை ஈரானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் இப்போ அவங்களோட மிசைல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஈரான் கிட்ட நிறைய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இருந்தாலும் அதோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இதனால இப்போ ஈரான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களோட மிலிட்டரி சேட்டலைட்ஸை அதிகமாக லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஒரு கனெக்ஷனாக ஒரு சீரியஸ் ஆஃப் செட் ஆஃப் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு பெட்டர் கோஆர்டினேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிடைக்கும். அது மூலமா அவங்களோட மிசைல்ஸோட இந்த எரர் ப்ராபபிலிட்டியை அவங்களால குறைக்க முடியும். இன்னமும் மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல்ஸையும் இந்த ஈரானோட ஹை ப்ரெஷன் அட்டாக்கு யூஸ் பண்ண முடியும். அடுத்ததா இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். இஸ்ரேல் காசாக்குள்ளே போகிற ஹியூமனிடேரியன் எய்டு கூட அலோவ் பண்ணாமல் அங்கே இருக்க ட்ரக்ஸை எல்லாம் இவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் வச்சும் இவங்களோட டேங்க்ஸ் வச்சு டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் வெளியில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஹமாஸ்க்கும் இவங்களுக்கும் பிரச்சனைன்ற பேரில் இஸ்ரேல் வந்து இப்போ கிட்டத்தட்ட காசாவை ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைச்சிட்டு உள்ள ஹியூமனிடேரியன் சப்ளை கூட போகாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்றது அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த இஸ்ரேலோட பிரச்சனையிலேருந்து இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக ஜார்டன் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ட்ரக்ஸ் மூலமா கீழே அனுப்பிச்சா தானே இவங்க இந்த ஃபுட் மெட்டீரியல் ட்ரக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அழிச்சிடறாங்க. ஏர்ட்ராப் பண்ணலான்ற ஒரு ஐடியா மூலமா இவங்க இந்த ஃபுட் சப்ளைஸ் எல்லாத்தையுமே காசாக்கு மேலே ஏர்ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதில் பாதிக்கு பாதி தான் காசாக்குள்ளே சேஃபாக லேண்ட் ஆகுது. மீதி எல்லாமே காசாக்கு பகுதியில் இருக்க கடல் பகுதியில் விழுந்து ஒட்டுமொத்தமாக வீணாயிட்டு இருக்கு. அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். கடலில் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கீழே விழுறதும் அதை எடுக்கிறதுக்காக அந்த மக்கள் அங்கேருந்து ஓடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸான விஷுவல்ஸாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த இஸ்ரேலுக்கும் காசாக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையை முடிச்சு ரெண்டு பக்கமும் இருக்க அப்பாவி பொதுமக்களை காப்பாற்ற முடியும். இது சம்பந்தமாக மேற்குலக நாடுகள் கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் ஒரு பெரிய முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த அப்டேட்டும் உக்ரைன் சம்பந்தப்பட்டதாக தான் ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு. சமீபத்தில் உக்ரைனுக்கு எந்த ஒரு பெரிய வெற்றியும் லேண்டை கேப்சர் பண்ணுறதுல இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கிடைக்கல. அதனால இப்போ உக்ரைன் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா டெண்டோஸ்கிரேயா ஸ்பிட்னு சொல்லிட்டு கர்சன் ரீஜில் ஒரு தீவு பகுதி மாதிரி ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன தீவு சைஸ்னே சொல்லலாம். அந்த இடத்த பிடிக்கணுன்றதுக்காக உக்ரைனோட சோல்ஜர்ஸ் ஒரு 4 போட்டில் 20க்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் அந்த தீவை கைப்பற்ற நோக்கத்தில் போயிருக்காங்க. ஆனால் இதை ரஷ்யா கரெக்டாக கெஸ் பண்ணி இப்படி உள்ளே வந்துட்டு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 4 போட்ஸில் வந்த அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்துட்டாங்க. ஒருத்தரை ரஷ்யா கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடத்த அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய மிலிட்டரி எக்ஸ்பர்ட், டிஃபென்ஸ் அனலிஸ்ட் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த இடம் வந்து இப்போ இப்படி ஒரு ஸ்டண்ட்டை இந்த உக்ரைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு எதுக்குமே யூஸ் இல்லாத தீவு. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. அதை பிடிச்சா நமக்கு ஒரு ட்ரூப் மூவ்மெண்ட் இருக்கும், இல்லை அந்த இடத்த வந்து நம்ம ஒரு ஹப்பாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே உக்ரைனுக்கு கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரி சப்ளைஸ் கொடுக்கணும், அவங்க கிட்ட இருந்து உதவிகள் வரணும்னா நாங்கள் இது ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கோம், இதை பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டணும்ல. அதுக்காக இப்போ உக்ரைன் ட்ரை பண்ணி தான் இப்படி 20 சோல்ஜர்ஸை இழந்து ஒரு சோல்ஜர் அவங்க கிட்ட பிணை கைதியாக பறி கொடுத்துருக்காங்க. உக்ரைன் ட்ரை பண்ண ஒரு பிஆர் ஸ்டண்ட் அவங்களுக்கே ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை உக்ரைன் பண்ணியிருக்கிறதுக்குமே ஒரு பிஆர் ஸ்டண்ட்டாக உக்ரைன் இதை பண்ணியிருக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சமீபத்தில் உக்ரைனுக்கு எந்த ஒரு வெற்றியுமே பெருசாக நிலமார்க்கம் அளவில் உக்ரைனுக்கு கிடைக்கல. அவங்க Su-34 சுட்டு வீழ்த்துட்டு தான் சொல்றாங்க. Su-35 இன்னும் A-15 சொல்லிட்டு எக்கச்சக்க விமானங்களை இந்த உக்ரைனுமே அழிச்சதான் நிறைய தகவல்கள் வெளியில் வருது. ரஷ்யாவுமே சில விமானங்களோட இழப்பை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் நிறைய உக்ரைனுக்கு வந்து ஃபைட்டர் ஜெட்ஸை நிறைய அடிக்க முடிஞ்சாலும் இன்னும் லேண்ட் மார்க்கத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு விக்டரி கிடைக்கல. ஒரு 10 ஃபைட்டர் ஜெட் 20 ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் அடிச்சோன்னு சொல்கிறாங்களே தவிர 2 சிட்டியை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம், 3 சிட்டியை கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலும் இந்த உக்ரைனோட பகுதிகளில் இருந்து வரவே மாட்டேங்குது. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் தானே வர்றதுக்கு. ஆனால் இந்த உக்ரைனோட இழப்புகள்ன்றது இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த உக்ரைன் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஆவ்தீவிகாவை பிடிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யா வந்து ஒரு பிரேக் எடுப்பாங்க, அந்த இடத்துல அவங்களோட ட்ரூப்ஸை ரீக்ரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த சிட்டியை தாக்க நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா
அந்த இடத்துல அவங்களோட ட்ரூப் டெப்ளாய்மெண்ட்டை இன்னமும் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட உக்ரைன் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, சின்ன சின்ன குரூப்ஸா அவங்களோட சோல்ஜர்ஸை அனுப்புற டாக்டிக்ஸை கொஞ்சமா மாற்றி பெரிய குரூப்ஸில் ஒரு பகுதியை என்சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்ன என்ன பண்ணாங்கன்னா, பெரிய சர்க்கிளாக அனுப்புறப்போ டேமேஜஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் ஒரு குரூப்பாக போகிற இடத்துல அவங்கள 5ஆ பிரித்து ஒரு குரூப்புக்கு 20 பேர் இல்லை 10 பேர்னு பிரித்து அனுப்ப ஆரம்பிச்சவங்க. இப்போ திரும்ப அந்த சின்ன சின்ன குரூப்ஸை ஒரு பெரிய குரூப்பாக மாற்றி ஒரு குரூப்பில் 250 சோல்ஜர் வரைக்கும் ஒரு சிட்டியை சுற்றி வளைக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்புகிறப்ப ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் என்ன கிடைக்குதுன்னா, உக்ரைன் யோசிக்கிறதுக்குள்ள இந்த ஒரு பெரிய குரூப்பானது போயிட்டு அந்த இடத்துல பெரிய தாக்குதலை பண்ணி அந்த இடத்துல உக்ரைனை ஸ்டே பண்ண விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமான தாக்குதல் இப்போ இந்த உக்ரைனோட ஆவ்திகாவுக்கு தாண்டியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த ஒட்டுமொத்த டான்பாஸ் ரீஜன் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ரஷ்யா கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மிலிட்டரி அனலிஸ்ட் அவங்களோட கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது நடக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேக்னர் குரூப்போட ஒரு முன்னாள் சோல்ஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உக்ரைனோட ட்ரூப்ஸ்குள்ளேயே ஒரு ஸ்பையா நுழைஞ்சு ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்குற விதமாக இல்லை ரஷ்யாவுக்கு நிறைய தகவல்கள் சேகரிக்கிற விதமாக இந்த உக்ரைனோட பங்கர்ஸ்குள்ளேயே நுழைஞ்சு அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அந்த டீட்டெயில்ஸ் அந்த கோஆர்டினேட்ஸை ரஷ்யன் ட்ரூப்ஸ்க்கு கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. ரஷ்யா கரெக்டாக அந்த பங்கரை நோக்கி ஒரு மிசைல் அட்டாக் பண்ணதில் அந்த இடத்துல அதிகமான கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான உக்ரைனியர்கள் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர தகவல்கள் வெளியில் வருது. உக்ரைனோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே அங்கே போகிற ஃபாரின் மெர்சனரிஸ்க்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போக மாட்டேங்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் உள்ளே வந்தாலும் அமெரிக்காவோட முன்னாள் சோல்ஜரோ இல்லை அமெரிக்காவிலேருந்து நிறைய மெர்சனரிஸ் இவங்க போனாலும் ஏற்கனவே அவங்களோட வார் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் கூட அதை உக்ரைன் கேட்க மாட்டாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரச்சனை இருக்கப்போ இந்த மாதிரி ரஷ்யாவோட ஒரு ஸ்பை இல்லை வேக்னர் எம்ப்ளாயி எம்ப்ளாயின்னு சொல்லலாம், அவர் உள்ளே இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு திரும்ப வெளியில் போயிருக்காருன்றது உக்ரைனுக்கு ஒரு பெரிய அடியாக பார்க்கப்படுது. எல்லாத்தோட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்தியாவை பற்றின விஷயம். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட இருந்தும் நம்மளோட காஷ்மீர் ரீஜன்லேருந்து வந்திருக்கு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பாகிஸ்தான் இந்த காஷ்மீர் பகுதியை ஒட்டி இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட மூவ்மெண்ட்டை பார்த்தோன்னா அது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா சமீப நாட்களாக உளவு ட்ரோன்கள்ன்றது பாகிஸ்தான்லேருந்து நம்ம பக்கம் வரதும் சில டெரரிஸ்ட்டை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அங்கேருந்து பார்டர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் மேபி பாகிஸ்தான் பற்றி ஒரு பெரிய அப்டேட் வந்தாலும் வரலாம். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் எமோன் ஆப்ராம்ஸ்க்கு போட்டியாக இப்போ லெப்பர்டும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கிறது, ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்காவோட 3% ஆஃப் ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் உக்ரைனுக்கு கொடுத்ததை ஒரே நாளில் ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீஸ் ஃபயர்ன்றது காசாவுக்கு வருமா வராதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு என்ன மாதிரி சிக்கல்களை இப்போ ஏற்படுத்துவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.